ආදාය මාර්ගයක්, சிறந்த ஒரு வருமான திட்டத்தை, ඉන්ඩ නිවහනක්, வீடு ஒன்றை, අපේ දරුවන්ට හොඳ අධ්‍යාපනයක්, சிறந்த கல்வியை, නීතියක් තිබෙන රටක්, சட்டம் ஒன்று இருக்கின்ற நாடாக, ජාතික සමගිය තිබෙන රටක් ගොඩනැංවීමයි. தேசிய ஐக்கியம் உள்ள ஒரு நாடாக අපි තීන්දුව වර්ග දෙකක් ගත්තා. இரண்டு விதமான தீர்மானங்களை நாம் எடுத்திருக்கின்றோம். එකක් ජනතාව වෙනුවෙන් තීන්දුව. ஒன்று மக்களுக்கான தீர்மானங்கள், දෙක இரண்டாவது පාලකයන්ගේ වරප්‍රසාද කපන තීන්දුව. ஆட்சியாளர்களின் வரப்பிரசாதங்களை சலுகைகளை நிறுத்தும் தீர்மானம். වෙනද ආණ්ඩු ගන්න තීන්දුව මොනවද? ஏனைய நாட்களில் அரசாங்கம் எவ்வாறான தீர்மானங்கள் எடுத்தார்கள்? පාලකයන්ගේ වරදාන වරප්‍රසාද වැඩි කරගන්න තීන්දුව. ஆட்சியாளர்களுடைய சலுகைகளை அதிகரித்துக் கொள்வதற்கான தீர்மானம். ජනතාවට පීඩාව වේදනාව ගෙනත් දෙන තීන්දුව. மக்களுக்கு மேலும் மேலும் துன்பங்களை கொண்டு வருகின்ற தீர்மானம். හැබැයි ඒකේ අනිත් පැත්ත. ஆனால் இன்று அதன் மறுபக்கம், තීන්දුව ගන්නවා පාලකයන්ගේ වරප්‍රසාද කපන්න. இன்று ஆட்சியாளர்களுடைய வரப்பிரசாதங்களை இல்லாமலாக்குவதற்கான தீர்மானங்களை எடுத்திருக்கின்றோம். තීන්දුව ගන්නවා වැඩ කරන ජනතාවගේ ජීවිතය උසස් කරන්න. உழைக்கும் மக்களின் வாழ்வை உயர்த்துவதற்காக தீர்மானங்களை எடுத்திருக்கின்றோம். එහෙනම් මොකද්ද මේ ආණ්ඩුව? அப்படியானால் இந்த அரசாங்கம் எப்படியானது? මේ ආණ්ඩුව තමයි ගොඩනැගී තිබෙන වැඩ කරන ජනතාවගේ ආණ්ඩුව. இந்த அரசாங்கம் தான் உழைக்கும் மக்களுக்காக உருவாக்கப்பட்டிருக்கிற ලංකාවේ அரசாங்கம். පළමු වතාවට இலங்கையின் முதன் முறையாக වැඩ කරන ජනතාව ප්‍රමුඛ කොටගෙන உழைக்கும் மக்களை முதன்மையாக கொண்டு, වැඩ කරන ජනතාව ඉලක්ක කරගෙන உழைக்கும் மக்களை இலக்காக கொண்டு, වැඩ කරන ජනතාවගේ ඉදිරිය වෙනුවෙන් உழைக்கும் மக்களுக்காகவே உழைப்பதற்காக ආණ්ඩුවක් හදලා තියෙනවා. அரசாங்கம் ஒன்றை உருவாக்கி இருக்கின்றோம். අපි ගත්ත තීන්දුව බලන්න. நாம் எடுத்த தீர்மானங்களை பாருங்கள். මේ මලේගම් ජනතාවගේ වැටුප් වැඩි කිරීමේ තීන්දුවක් අපි ගත්තා. இந்த மலையக மக்களின் சம்பள தொகையை அதிகரிப்பதற்கான தீர்மானத்தை எடுத்தோம். ඇයි? ஏன்? අපි ඉන්නේ ජනතාවත් එක්ක. நாம் மக்களோடு இருக்கின்றோம். இந்த மக்களோடு ආණ්ඩුව ඔබගේ ආණ්ඩුවක්. ஆண்டு உங்களுடைய அரசாங்கம். දිට්වා සිලුකුණාටු ආවා. திட்வா சூறாவளி வந்தது, කුඹුරු විනාශ වුණා. வயல்கள் வீணாகின, භවභෝග විනාශ වුණා. விவசாய நிலங்கள் வீணாகின, ඇති කරන සත්තුන් විනාශ වුණා. உருவாக்கப்பட்டுள்ள அனைத்து விலங்குகளும், ගොවි ජනතාව, விவசாயிகள், දීවර ජනතාව, மீனவர்கள், වැවිලි ශේෂ්ත්‍ර වැඩ කරන ජනතාව பெருந்தோட்டத்துறை வேலை செய்பவர்கள் විශාල අසිරතාවයකට පත් වුණා. பல்வேறு சிரமங்களுக்கு முகம் கொடுத்தனர். අපේ ආණ්ඩුව මොකද්ද කරේ? எங்களுடைய அரசாங்கம் என்ன செய்தது? වගා බිම්වලට விவசாய நிலங்களுக்கு ලංකාවේ ඉතිහාසයේ ලබා දුන් වැඩිම වන්දි දෙන්න තීරණය කරා. இலங்கை வரலாற்றிலே அதிகமான தொகையை நஷ்டஈடாக வழங்கினோம். ඒ ආණ්ඩුව වැඩ කරන ජනතාවගේ ආණ්ඩුවක්. ஏனென்றால் இது உழைக்கும் மக்களுக்கான அரசாங்கம். දීවර ජනතාවගේ බෝට්ටු නැති වුණා. மீனவர்களுடைய போட்டுகள் இல்லாமல் போன, දෙල්ලාම්පන නැති වුණා. அவர்களுடைய ஏனைய உபகரணங்கள் இல்லாமல் போன. අපි බෝට්ටු ගන්න අවශ්‍ය නැ සියලු සාන ලබා දෙන්න කටයුතු කරා. மறுபடியும் அந்த படகுகளை வாங்குவதற்கு தேவையான அனைத்து உதவிகளையும் நாம் செய்தோம். ඇයි ඒ? ஏன்? අපි වැඩ කරන ජනතාවගේ ආණ්ඩුවක්. நாம் உழைக்கும் மக்களுக்கான அரசாங்கம்.